பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு சின்ன சின்ன கட்சிகள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணல சார். அவங்க பாஜக மேல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அண்ணாமலையை கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் அதிமுக கூட்டணியை மனமும் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை சொல்லி அவரை முதல்வராக்க வேண்டும், உயிரை கொடுத்தாவது அவரை முதல்வராக்க வேண்டும், டிஎம்கேயை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதற்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை சரி பண்றதுக்கு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர சின்ன சின்ன கட்சிகளை பத்தி அவங்க இப்போ கவலைப்படல. அதெல்லாமே நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கொடுத்தா போறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் லாஸ்ட் தேர்தல், எழுதிக்கிங்க. இப்போ 72 வயசு அவருக்கு. அடுத்த தேர்தலில் 78 வயசு ஆயிடும். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நாளைக்கு என்ன பண்ண போறாரு தெரியல செங்கோட்டையன். மற்ற கட்சி தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட வேண்டும் அப்படிங்கிறது பாஜக விருப்பம் கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய மனம் கனிய வேண்டும், இவர்களையும் உள்ளே சேர்த்துக்க வேணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு திட்டத்தை தான் பாஜக நிறைவேற்றிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். டிடிவி தினகரன் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் அவர் வேற விஜய் கட்சிக்கோ, ஏன்னா விஜய் கட்சிக்கெல்லாம் போனா அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒண்ணு, டிஎம்கேக்கு போகவே முடியாது, ஏன்னா அது கொள்கை எதிரி. அம்மாவாலே சொல்லப்பட்ட தீய சக்தி திமுக. அதனால அவர் அங்க போக மாட்டாரு. கண்டிப்பா ஜனவரி மாசம் திருப்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாம் ஒட்டிக்கும். ஒரு மிகப்பெரிய தோற்றம் அப்போ ஏற்படும். மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக அது மாறும். அதாவது ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஒரு பார்ட் டிடிவி தினகரன், ஒரு பார்ட் செங்கோட்டையன், ஒரு பார்ட். நாளைக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா அது மூன்றாவது பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த மூலகம் பின்னால ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்றதுக்காக, பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, பலப்படுத்துவதற்காக மட்டுமே அப்படிங்கிற அந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவார். ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஒருவராக இப்போ வெளியில வந்துட்டு இருக்காங்கல்ல, இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணமா இல்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் காரணமா சார்? இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா நாம பழி சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலா, அதாவது காரணம் என்னன்னு கேட்டா, ஏன் விலகி போனவர்களே காரணமாக இருக்கக்கூடாதா? அதாவது எடப்பாடி பழனிசாமியோ இல்லைன்னா நயினார் நாகேந்திரனோ நீங்க போங்க அப்படின்னு சொல்லல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மேபி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஓ பன்னீர்செல்வம் விஷயத்துல கண்டிப்பா அது உண்டு. ஆனா இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, டிடிவி தினகரனுக்கும் கூட அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதாவது மூப்பனாருடைய நினைவஞ்சலிக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. வேற யாருக்கெல்லாமோ கொடுத்தாங்க, ஆனா நம்மளுக்கு அது என்ன ஒரு டிசைனா? அதாவது வேண்டுமென்று விடப்பட்டாரா அல்லது வேற ஏதாவது காரணங்களுக்காக அவர் விடப்பட்டாராங்கிறது நம்மளுக்கு தெரியல. அமித்ஷா வந்த போது கூட பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்ற செய்தி எல்லாம் கூட வந்து. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் மேபி பாரதிய ஜனதா கட்சி தலைமை கூட பண்ணிருக்கலாமா கூட தோன்றது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு சின்ன சின்ன கட்சிகள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணல சார். அவங்க பாஜக மேல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பாஜகக்குள்ளேயே இருக்கிற இந்த இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, அதுக்கப்புறமா ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் நடந்தது. அதுல அண்ணாமலை இருக்கல, பாக்கி எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி கூட இருந்தாரு. அண்ணாமலையுடைய க்ளோஸ் கான்பிடென்ட் அமர் பிரசாத் ரெட்டி இருந்தாரு. அந்த ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் பேசினாங்க. 40க்கு 40 நாம எப்படி தோத்து போயிட்டோம், சில பேருடைய சொந்த வெறுப்புகளுக்காக கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின மாதிரி எல்லாம் கசியுது நியூஸ். ஆனா அதெல்லாம் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பாஜக தலைவரும்
அந்த கூட்டத்துல இருந்த எந்த ஒரு தலைவரும் என்ன நடந்ததுங்கிறத யாருக்கும் விவரமா சொல்லவே கிடையாது. இது எல்லாமே ஊடகங்களினுடைய யூகங்கள் தான். அந்த யூகங்கள் அடிப்படையில் நம்ம போக முடியாது. ஆனால் அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அண்ணாமலையை கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் அதிமுக கூட்டணியை மனமும் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை சொல்லி அவரை முதல்வராக்க வேண்டும், உயிரை கொடுத்தாவது அவரை முதல்வராக்க வேண்டும், டிஎம்கேயை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிளஸ் அண்ணாமலையினுடைய ரீச், அவருடைய ஆற்றல், அவருடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும், தலைமைக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி தவறுகள் செய்யாது. பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதற்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை சரி பண்றதுக்கு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர சின்ன சின்ன கட்சிகளை பத்தி அவங்க இப்போ கவலைப்படல. அதெல்லாமே நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கொடுத்தா போறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட பாருங்க, தன்னுடைய கட்சியை வளர்க்கணும், டிஎம்கேயை விரட்டணும். அங்க கூட நீங்க பாருங்க, அவர் பாஜக பத்தி எல்லாம் ஜாஸ்தி பேசுறது இல்லை, தன்னுடைய கட்சியை பத்தி மட்டும்தான் அதிகம் பேச. அப்படிதான் இருக்கணும். அப்படி நானா இருந்தா நான் அப்படிதான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வது என்னுடைய கடமை. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறாரு. போற இடங்கள்ல எல்லாம் ஓகே, நீங்க 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா, பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கூட்டம் கூடுகிறது. அந்த கூட்டத்தை பார்த்து டிஎம்கேக்குள்ள ரொம்ப புகைச்சல் ஏற்பட்டிருக்கு, வைத்தறிச்சல், ஜெலுசில் மூமெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளுமே தங்களுடைய கட்சிகளை வளர்த்து கொள்கின்றன. இப்போ தினகரன் என்ன பண்ண போறாரு, அவருடைய கட்சியை வளர்ப்பாரு. வளர்த்த பிறகு வளர்ந்த நிலையில், அதாவது ஒரு 2-3% அதிகமான நிலையில் இன்னும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பேரம் பேசுவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுல என்ன தப்பு? கண்டிப்பா அதுதான் அவங்களுடைய திட்டம். ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நாளைக்கு. அதாவது தேவர்கள் வாக்குகளை நம்ம விடக்கூடாது, ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்துல, அதாவது தினகரன் வளர்ந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை உடைக்க முடியுங்கிற அளவுக்கு அவர் இன்னும் அதிகமா வளர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா அது எடப்பாடி ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் லாஸ்ட் தேர்தல், எழுதிக்கிங்க நீங்க. இப்போ 72 வயசு அவருக்கு, அடுத்த தேர்தலில் 78 வயசு ஆயிடும். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நாளைக்கு என்ன பண்ண போறாரு தெரியல செங்கோட்டையன். மற்ற கட்சி தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட வேண்டும் அப்படிங்கிறது பாஜக விருப்பம் கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய மனம் கனிய வேண்டும், இவர்களையும் உள்ளே சேர்த்துக்க வேணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு திட்டத்தை தான் பாஜக நிறைவேற்றிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்கு டிடிவி தினகரன் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் அவர் வேற விஜய் கட்சிக்கோ, ஏன்னா விஜய் கட்சிக்கெல்லாம் போனா அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒண்ணு, டிஎம்கேக்கு போகவே முடியாது, ஏன்னா அது கொள்கை எதிரி, அம்மாவாலே சொல்லப்பட்ட தீய சக்தி திமுக. அதனால அவர் அங்க போக மாட்டாரு. கண்டிப்பா ஜனவரி மாசம் திருப்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாம் ஒட்டிக்கும். ஒரு மிகப்பெரிய தோற்றம் அப்போ ஏற்படும். மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக அது மாறும். ஓகே சார், முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் நாளைக்கு மனம் திறந்து பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவரை சமாதானப்படுத்துவதற்காக பாஜக முயற்சி செய்து அப்படின்ற விஷயம் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்ல, இன்னும் வேற வேற நியூஸ் எல்லாம் கூட வருது அவரை பத்தி. ஆனா எல்லாம் உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில அதிருப்திகள் இருக்கலாம், இல்லாம இருக்காது. அவரை கூட சொல்றாரு பாருங்க, எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னுட்டு. அவருடைய வாயிலேருந்து வந்தது இது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு எதிராக அவர் ஒண்ணுமே கருத்து சொல்லல. அவர் சொன்னது இவ்வளவுதான், எல்லோரையும் ஒன்றிணைத்து கூட்டிக் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கிளியரா தெரியுது, தென் மாவட்டங்கள்ல அடி வாங்கிச்சு சொன்னா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக முடியாது. அவருக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, நீ முதல்வராக இருந்துக்கோ பரவாயில்ல. கட்சி அதிமுக அப்படிங்கிற எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா கட்டி வளர்த்த கட்சி, 45% வாங்கின கட்சி, திருப்பியும் ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சி கட்டில அமரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தான் அவர் சொல்றாரு.
நாளைக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியல. கண்டிப்பா அவரு கட்சிக்கு எதிராக எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, சாப்பிட்டா போயிடுவாரு. ஆனா தன்னுடைய மன சங்கடத்தை வெளியில கொட்டுவாரு. இது கூட நான் சொல்றேன், இது கூட வேற ஏதோ ஒரு திட்டத்தினுடைய ஒரு, அதாவது ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஒரு பார்ட். டிடிவி தினகரன் ஒரு பார்ட், செங்கோட்டையன் ஒரு பார்ட். நாளைக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா அது மூன்றாவது பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த, இந்த மூணுக்கும் பின்னால ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அது வந்து எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்றதுக்காக, பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, பலப்படுத்துவதற்காக மட்டுமே. அப்படிங்கிற அந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவார். ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாருன்ற மாதிரிலாம் செய்தி வருதுல்ல, என்ன காரணம்? நீங்க கூட அதான் சொல்லியிருந்தீங்க. உண்மை. இல்ல இல்ல, நான் கொங்கு மண்டலத்துல தான் ஆரம்பிச்சாரு அவரு. அதுக்கப்புறமா சவுத்ல எல்லாம் போயிட்டு வந்தாரு. சவுத்ல கூட ஓரளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருந்தது, ஓகே. ஆனா இதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா அவரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரொம்ப நேர்மையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நடுவுல கூட ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்ட போது என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து சுற்றுப்பயணத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது சுற்றுப்பயணம் தான் அவருக்கு முக்கியமா இருக்கே தவிர மற்ற திங்ஸ் எல்லாம் முக்கியமா இல்லை. அதனால்தான் அவரை வந்து தேமுதிக பத்தியோ இல்ல பாமக பத்தியோ ஜாஸ்தி ஒரு வருத்தப்படல, கவலைப்படல, கருத்தும் தெரிவிக்காம போயிட்டு இருக்கிறாரு. கான்சென்ட்ரேட் பண்ணி அவருடைய கட்சியை பலப்படுத்தணும், உயிர்ப்பிக்கணும். அதாவது சோர்ந்து போன 10 தோல்வி 11 தோல்வி அப்படிங்கும் போது நேச்சுரலி வந்து கட்சி தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரொம்ப சின்சியரா அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதுல வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீட்பேக் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கொங்கு மண்டலம் மட்டும் இல்ல, அவருக்கு தெரியும் சவுத்ல நம்ம வீக்கலாம், பாக்கி 4 பகுதிகளிலையும் நம்ம வீக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் இது வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு நம்மளுக்கு உண்மையிலேயே எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத. ஆனா போக போக அவர் அதை புரிஞ்சுக்குவாரு. மற்ற தலைவர்களையும் நம்ம உள்ள சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில வந்து அவர் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.